இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மார்க் நற்செய்தி 12வது அதிகாரம் 1-12 முடிய இயேசு ஆண்டவர் ஒரு திராட்சை தோட்டத்தை பற்றி ஓமையாக சொல்லி, கடைசியில் அந்த திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்தவர்கள், குத்தகை வாங்க வந்தவர்கள் அனைவரையும் அடித்து துரத்தினார்கள் அல்லது அடித்து கொன்று போட்டார்கள். ஆகையினால் கடைசியாக அந்த முதலாளி தன்னுடைய சொந்த மகனை அனுப்பினார். அந்த மகனை பார்த்து இவன்தான் சொத்துக்குரியவன் என்று சொல்லி அடித்து கொன்று போடுகிறார்கள். இந்த ஓமையை சொல்லி இயேசு ஆண்டவர்தான் அந்த தலைவருடைய மகன் என்பதை குறிப்பிட்டு காட்டுகிறார். இதிலிருந்து நமக்கு தெரிகிற ஒரு பெரிய உண்மை என்ன? யோவான் நற்செய்தி 3:16, உலகை கடவுள் எவ்வளவு அன்பு செய்தார் என்றால் தன் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். நம்பிக்கை உள்ளவர்கள் அவர் வழியாக மீட்படைய தன் ஒரே மகனை அனுப்பினார். அன்பானவர்களே, 8:32 ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே நாம் வாசிக்கிறோம், தம் மகனையே இவ்வுலகிற்கு கடவுள் கொடுத்தார் என்றால் இன்னும் எதைத்தான் தரமாட்டார்? கடவுளுடைய அன்பை பாருங்கள். நாம் பலவீனர்கள், பாவிகள். திரும்ப திரும்ப நாம் ஒரு உறுதி எடுக்கிறோம், தீர்மானிக்கிறோம், அதன் பிறகு விழுந்து போகிறோம். ஆனால் கடவுள் எப்பொழுதுமே மாறுவதில்லை. நம்மை அன்பு செய்வதில் மாறுவதில்லை. நம்மை அன்பு செய்வதில் அவரிடம் எந்த குறையும் இல்லை. நம்மிடம் ஏதாவது குறை இருந்தால் அவரை நம்பினால் போதும், நம்புகிறவர்களுக்கு எந்த நன்மையும் குறையாது என்று சொல்லி இருக்கிறார். அப்பேற்பட்ட கடவுளுக்கு நாம் எவ்வளவு உண்மையாய் நடக்கிறோம்? அதற்காக என்ன முயற்சி எடுத்துக்கொள்ளுகிறோம்? இன்றைய நற்செய்தியிலே பாருங்கள் அன்பானவர்களே, திராட்சை தோட்ட உரிமையாளர், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று, ஆண்டவரால் நிகழ்ந்துள்ள இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்னும் மறைநூல் வாக்கை நமக்கு இயேசுவின் வழியாக சொல்லி காட்டுகிறார். இந்த மூலைக்கல்லாக இருக்கிற, நமக்கு ஆதாரமாக இருக்கிற, அடித்தளமாக இருக்கிற இந்த இயேசுவை அன்பு செய்வதற்கு, உண்மையாயிருப்பதற்கு, அவருக்கு உண்மையாயிருப்பதற்கு நாம் எத்தனை முறை பிரமாணிக்கம் தவறி உண்மையாயிருக்க முடியாமல் விழுந்திருக்கிறோம். நம்மை கைவிட்டாரா? கைவிடவே மாட்டார். அவர் நமக்காக இரத்தம் சிந்தியவர், நமக்காக உயிர் கொடுத்தவர், தந்தை கடவுள் நமக்காக தன் ஒரே மகனை அளித்தவர். நம்மை கைவிடவே மாட்டார். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்றாட வாழ்க்கையில் எங்களுடைய பாவ பலவீனங்களிலிருந்து எங்களை காத்தருளும். பாவத்தின் கொடுமைகளிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். சோதனைகளை வெல்ல இயேசு என்ற நாமத்தின் ஆற்றலால் எங்களுக்கு ஆற்றலை கொடுத்து, சக்தியை கொடுத்து, நாங்கள் சோதனைகளை வெல்லுவதற்கு ஆண்டவரே நீர் தயவு கூறுவீராக. இதனால் உமக்கு உண்மையாயிருக்க வேண்டும். உம்முடைய அன்புக்கு பிரமாணிக்கமாய் பிரதி அன்பு காட்ட வேண்டும். என்ன நேர்ந்தாலும் உம்முடைய அன்பிலிருந்து நாங்கள் பிரிந்து போகக்கூடாது. இயேசுவின் பெயராலேயே மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.